இந்த 4 வருட ஆட்சியில் வந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கவே முடியாது. ஏன்னாக்கா எங்கிட்டு திரும்பினாலும் கொலை கொள்ளை எல்லாம் தான். வாங்க இதை சட்ட ஒழுங்கு மற்றும் எல்லா விஷயத்தை பற்றியும் நம்ம கலந்து பேசுவோம். கேட்குற கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கு பதில் நம்ம கொடுக்க தயாராக இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். சூப்பராக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் வசிப்பது தமிழ்நாடு தானா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுலேயே ஒரு பெரிய சந்தேகம் தலைவரை, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா, நாள்தோறும் குத்து கொலை, மது கடத்தல், போதை மரணம், இதுதான் நம் தமிழ்நாடு. அப்படியா இருந்தோம் நம்ம முந்தி? இல்லையே. இந்த 4 வருஷத்தில் நம்ம படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாக பாடுபட்டுருக்கோம். சட்ட ஒழுங்குன்ற வார்த்தையே புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது. மக்கள் பாதுகாப்பு தான் இப்போ தேர்தலின் முக்கிய கேள்வியாக இருக்கும். அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு வந்து பிரச்சனையில் இருக்குது. ஏன்னா உண்மையை எழுதுனா கைது, அது உண்மையான கைதான்னு பார்த்தோம்னா அதுவும் இருக்காது. ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுனா கைது, தப்பை தட்டி கேட்டால் கொலை, முறைச்சி பார்த்தாலே இப்போ அடின்ற ஸ்டேஜில் போய் நம்ம நிற்கிறோம். இதுதான் இப்போ தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு வெளியே போயிட்டு பிரச்சனை இல்லாமல் திரும்பி வர்றதுன்றதே பெரிய விஷயமா இருக்குது. முந்தையெல்லாம் காவல்துறைக்கு நம்ம போய் ஒரு புகார் கொடுத்தோம்னாக்கா புகாரை உடனே எடுத்து உடனே என்னன்னு விசாரிப்பாங்க. இப்போ காவல்துறையில் போய் ஒரு புகாரை கொடுத்தோம்னா அது மற்ற பணிகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இதுக்கே வருது. அந்த அளவுக்கு விசாரணைக்கே வருது. அந்த அளவுக்கு காவலர்கள் ரொம்ப அசால்ட்டாகிட்டாங்க. முந்தி 365 நாள் 24 மணி நேரமும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க காவல்துறையினர். இப்போ அப்படிலாம் கிடையாது, எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஏன்னா காவல்துறையினர் ரிஸ்க் எடுத்து ஏதாவது பணி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது ப்ரொமோஷனோ இல்லை பாராட்டோ கிடையாது, சஸ்பெண்டு அல்லது தண்டனை ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது. எல்லாம் அரசியல் தான். காவல்துறையினர் பயப்படுறதே இப்போ அரசியல்வாதிகளுக்காக தான். நமக்கு எதுக்குடான்னு அவங்களும் பேசாமல் ஒதுங்கிடுறாங்க. இந்த நிலைமையில் போனால் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும்? சூப்பரு. அதே மாதிரி தமிழ்நாடு கடனில் மூழ்கியிருக்கான்னு கேட்குறீங்க. ஆமாம் தலைவரை, அதாவது இதுவரைக்கும் இருந்தது 2021 வரை, அதாவது மொத்தத்துக்கு கணக்கெடுத்துக்கோங்க, 2021 வரைக்கும் 5.7 லட்சம் கோடி 2021. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ அதே வந்து இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியுங்களா? மொத்த கடன் 8.5 லட்சம் கோடி கடந்துருச்சு. 8.5 லட்சம் கோடி, அதாவது நெருங்கி வந்துடும், 9 லட்சம் கோடிக்கு ஓடி வந்துடும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னங்கிறீங்க? மக்களுக்கு இலவசமாக கொடுத்து இது பண்ணுற மாதிரி அப்படி காமிச்சிடுறாங்க. பட் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் யாரோடதுன்னு தெரியுமா? இந்த ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்குறாங்கள, அதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியுமா? எங்கேருந்து வருதுன்னாவது தெரியுமா? இந்த ஃப்ரீங்கிறதும் இந்த இதெல்லாமே நம்மளோட பணம். அதாவது கடன் வாங்கிறத யார் கட்ட போகிறோம்? நம்ம தானே கட்ட போகிறோம். அப்போ அது நம்மளோட பணம் தானே. எந்த அரசியல்வாதியும் அவன் சொத்தை விற்று கட்ட போகிறது கிடையாது, நம்ம தான் கட்டணும். நம்மளோட இது தான். வருவாய் இருக்கிறதுக்கு மேலே செலவு, இப்போ செலவு போய்கிட்டு இருக்கு. இப்போ வரப்போகிற 2026 என்னெல்லாம் இலவசம் அறிவிக்க போகிறாங்கன்னு தெரில. அப்படி அறிவித்தாங்கன்னா அந்த பணத்துக்கு எங்கே போவாங்க? இன்றைக்கி 8.5 லட்சம் கோடிங்கிறது 9 லட்சம் கோடி வைங்க. 9 லட்சம் கோடிங்கிறது அடுத்த ஒரு 5 வருஷத்தில் 15 லட்சம் கோடி ஆகிடும். அந்த மாதிரி வந்து நிற்கும். அதை யார் திருப்பி செலுத்தணும்? அதை வேறு யாரும் இல்லை, நம்ம பிள்ளைங்க இருக்குது பார்த்திங்களா, அதுங்க தலையில் தான் வந்து விடியும். ஏன்னா அடுத்த 5 வருஷம் அவங்க தானே சம்பாதிச்சிட்ருப்பாங்க. மக்கள் சம்பாதிக்கும்போது அதற்கு வரி எல்லாம் இது தானே, எக்ஸ்ட்ரா விலைவாசி ஏறும், எல்லாமே நடக்கும். அதனால் இந்த இலவசம்லாம் அறிவிக்கிறத நிறுத்துங்க. அந்த மாயைக்குள்ளே நீங்கள் விழுந்துடாதீங்க. இந்த 2ஐயும் மட்டும் பார்த்துக்குங்க. எந்த அரசியல்வாதி வந்து இலவசமோ இதோ அறிவிக்காமல் செய்கிறானோ அதை பார்த்துக்குங்க. ஏன்னா வாங்குகிற கடனில் எவ்வளோ நமக்கு வந்து சேருது, எவ்வளோ அவங்களுக்கு போகுதுன்றதையும் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். இலவசம்னு கொடுக்குறதில்ல, எல்லாமே ஃப்ராடு வேலையும் நிறையா நடக்குது. அதனால் மக்கள் தெரிஞ்சுக்குங்க.
இலவசத்தை நம்பாதீங்க, இலவசம் சொல்கிறத வந்து ஆசை காட்டுறத நம்பாதீங்க. அது அதிமுக திமுக யாராக இருந்தாலும் சரி நம்பாதீங்க. வருமானம் இல்லை, பூஜ்ஜியம் நம்மளுடைய வருமானம். இது வருமானத்துக்கு மேலே செலவு போய்கிட்டு இருக்கு. அதனால் நல்லா சிந்தித்து வாக்களியுங்க மக்களை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து வேலை தேடி அலைகிறானுங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அலைச்சல், அந்த அலைச்சலால் இதுங்க ஒன்றும் பார்க்கவே பாவமாக இருக்குது. ஏன்னா நம்மெல்லாம் கடந்து வந்துட்டோம். நம்ம இப்போ என் வயசெல்லாம் நான் கடந்து வந்துட்டோன்றதை வச்சு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் நம்மெல்லாம் கடந்து வந்தாச்சு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பிள்ளைங்க அலைகிற அலைச்சல். ஆனால் அரசாங்கம் இன்னும் அறிவிப்பு விட்டுட்டு தூங்குது. பேசாமல் வேலை வாய்ப்பை சரி செய்வோம், இது பண்ணுவோன்னு. வாக்குறுதி அவ்வளவுமே கனவாக தான் இருக்குது. தொழில் வளர்ச்சி இல்லை. எப்படி இளைஞர்கள் நம்பிக்கை வச்சு வருவான் வெளியே? என்ன வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறானுங்க? நம்ம பிள்ளைங்கள எங்கே கொண்டு போய் உட்கார வைக்க போகிறோம்? இந்த பயம் பெரிய பயமாக இருக்குது. ஒவ்வொரு பெற்றவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டு அதுக்கு தகுந்த வேலை இல்லைன்னும் போது உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. என்ன ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தா பேண்ட்டு சட்டை நீட்டாக இன் பண்ணி எல்லாம் போனாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் போனால் 12,000 15,000 சம்பாதிக்கிறான். இந்த சம்பளத்தை வச்சு அவன் குடும்பம் நடத்துவானா? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பொண்ணுங்களா அதுக்கு மேலே இருக்குது. அதுங்களோட எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்குது. அதுங்க சும்மா கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை, பெரிய வாழ்க்கையை தான் நினைக்குதுங்க பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் இவனுங்க 15,000க்கு மேலே போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. படிப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா படிப்புக்கு கடன் வாங்கி படிக்க வச்சாலும் அதில் வந்து முன்னேறவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் வேலை வாய்ப்புங்கிறது கனவு திட்டமாக தான் இருக்கே தவிர எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறேங்கிறாங்க. அந்த வேலைவாய்ப்பு முகாம் எவ்வளோன்னா அதிகபட்சம் வந்து 15 ரூபா தான் அதிகபட்சம் அதோட சேல்ரி. இது அரசியல்வாதி செய்யணுன்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொரு தனியார் கம்பெனிக்கு போனாலே அது வந்துடுது. இதில் என்ன பெரிய வேலை வாய்ப்பு முகாம்னு நடத்தி இளைஞர்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி மாறு தட்டிக்கிறானுங்கன்னு தெரிய மாட்டுது. முக்கால்வாசி கம்பெனி அரசியல்வாதிகளோடது. அப்புறம் அவன் வந்து அதிக சம்பளம் கொடுத்து உங்களுக்கு வேலைக்கு எடுப்பானா? யோசிச்சு பாருங்கள் மக்களே. அதனால் இந்த வேலை வாய்ப்புங்கிறது உண்மையிலுமே கனவுக்கு இது தான். இளைஞர்களுக்கு சுய தொழில் செய்கிறதுக்கு பேங்க்கில் லோன் கொடுக்கறதில்ல. என்ன அந்த லோனை கொடுக்கறதுன்னா 1008 கண்டிஷனு. நீங்கள் வாங்குகிற கடனை இப்போ 5.5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. 5 லட்சம் கோடியில் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை அவங்களோட டேலண்ட் என்ன எதுன்னு பார்த்துட்டு அதில் வந்துட்டு அவங்களுக்கு முன்னேற்றதுக்கு உள்ள வழியை பார்த்து காமிச்சு அவங்களுக்கு லோனை கொடுத்து சுய தொழில் தொடங்க சொல்லி அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போன்னு மக்கள் மத்தியிலிருந்து ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ள அழுத்தத்தை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்றதும் உண்மை தான். கடன் வாங்கிட்டு லாஸுன்னு சொல்லி கணக்கு காமிச்சிட்டு போகக்கூடாதுல்ல. அதனால் அதை கண்காணிக்கணும். இப்படியெல்லாம் செஞ்சு ஒவ்வொரு குடும்பத்தோட ஆண் மக்களுக்கு பெண் மக்களுக்கும் அந்த வளர்ச்சிக்கு உள்ள பாதையை அவங்களுக்கு தைரியத்தை எல்லாத்தையும் கொடுத்தா மட்டும்தான். நீங்கள் எங்கே போய் நேராக போய் ஒரு பேங்க்கில் போய் லோன் வாங்கிடுங்களேன் பார்க்கலாம். ஒன்றும் செய்ய முடியாது. இது அரசியல்வாதிகளோட செத்து விளையாட்டு தான். என்ன அவங்கள்ட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வா, இவங்கள்ட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. இவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு அந்த காசு யாராவதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம இப்போ கட்டுறோன்னாக்கா கட்டுறதும் பேங்க்குக்கு போகுது. கட்டலைன்னா அவனா கட்ட போகிறேன், நம்ம தானே கட்ட போகிறோம். ஆனால் அதில் கமிஷன் வாங்கிடுவானுங்க. அந்த பேங்க் லோனுக்கு இது கமிஷனை வாங்கிடுவானுங்க, தின்றுவானுங்க. அந்த கமிஷனையும் சேர்த்து தான் நம்ம கட்ட போகிறோம். அதனால் மக்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த 4 வருஷத்தில் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வேலை வாய்ப்புங்கிறது வந்து கனவு வாக்குறுதி மட்டும் இல்லை, இளைஞர்களோட நம்பிக்கையே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நாடு இப்படி போயிட்டுருக்கு. வரக்கூடிய அரசாங்கமாவது அதை பார்த்து நல்லதாக செய்யணும்னு நினைக்கிறோம். அடுத்து ஊழல். இது ஒவ்வொரு துறையிலையும் கலந்துருக்கு. கமிஷன் இல்லாமல் ஒரு காகிதம் கூட நகராது. மக்கள் கேள்வி கேட்டாக்க இது ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு விஷயமாகட்டும் ஒன்றும் இல்லை, ஒரு கவுன்சிலர் மொத்தொண்டு கமிஷன் தான். எல்லாமே கமிஷன் 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 கேட்கவே நாராசமாக இருக்குது. அப்படியே கோபம் வருது.
என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு வீடு கட்டுவோம், கஷ்டப்பட்டு எல்லாம் செய்வோம். ஆனால் அதுக்கு அப்ரூவல் வாங்கிறதுக்கு கமிஷன். ஊழல் ஆட்சி ஃபுல்லாக ஊழல், எங்கள் துறையில் எடுத்தாலும் சரி அந்த அளவுக்கு ஊழல் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜிலன்ஸின்னு ஒரு ரைடு நடக்கும், சும்மா ஃபார்மாலிட்டிக்கு. இச்சவன் எவனாவது மாட்டினான்னா அவனை வந்து 5000, 3000, 2000 லஞ்சம் வாங்கினார், 15,000. இதுவாடா கமிஷனு? நான் 20%, 30% கமிஷன் எடுக்கிறானே, அதெல்லாம் வந்து கணக்கில் ஊழல்னே வராதா? அது வந்து லஞ்சம்னே வராதா? என்னங்கடா உங்களோட கொள்கை இது? நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு தாசில்தார் வாங்குவான்னு இவன் கீழே இருக்கிற கடைநிலையில் இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு ஒரு 3000 லஞ்சம் வாங்குவான். விஜிலன்ஸு பெரிய அளவில் அதை ஒரு பெரிய மாஸ் காமிச்சு பேப்பரில் போய் இன்னார் இப்படி மாநகராட்சியில் இவ்வளோ வாங்கிட்டாங்க, எவ்வளோடான்னு பார்த்தா அதிகபட்சம் போனால் 5லேருந்து 10க்குள்ளே இருக்கும், 10,000 இருக்கும். இவ்வளோ தான் அந்த கணக்கு காட்டியிருப்பானுங்க. ஆனால் ஒரு ரோடு போடுறதுக்கும் சரி, ஒரு இதுக்கும் சரி 10%லேருந்து 30% வரைக்கும் போய்கிட்டுருக்கு. அந்த காசு எங்கடா போகுது, யாருக்குடா போகுது, எப்படிடா போகுதுன்னு யோசிச்சு பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் லஞ்ச கணக்கிலே வராதா? ஊழல் கணக்கிலே வராதா? அப்படி பார்த்தாக்கா 5 லட்சம் கோடி வாங்கினதில் இந்த இதுக்கு தானே போகுது எல்லாமே. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 5 லட்சம் கோடி வாங்கி நிவாரண வேலையாக பார்க்க போகிறாங்க. நான் ரோடு கட்டினேன், பாலம் போட்டேன், இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க போகிறானுங்க. அதில் வந்து 40%, 30% கமிஷனு. அந்த கமிஷன் காசு யாரோடது? அந்த 5 லட்சம் கோடி கடன் வாங்கினது தானே. அந்த 5 லட்சம் கோடி கடனில் 40% அவனுக்கு போனாக்க பாக்கி என்ன இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 5 லட்சம் கோடிக்கு வந்து 40%, 30% கமிஷன் போகுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு நிலவரம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது தமிழ்நாடு முன்னேறிச்சான்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு அளவும் கிடையாது. தமிழ்நாடு முன்னேறிச்சோ இல்லையோ, அரசியல்வாதிங்க முன்னேறிட்டாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஆட்சியா இல்லை அல்லது சீரழிவான்னே தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஒவ்வொரு நிலவரமும் மோசம், பட்டு மோசமாக இருக்குது. பார்த்திங்கன்னா கோடீஸ்வரன், பல கோடீஸ்வரனுங்க உருவாகிட்டானுங்க இந்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. பார்த்திங்கன்னா பில்டிங்கு, அது இதுன்னு மருத்துவமனை, பள்ளி, என்ன கவர்மெண்ட் ஸ்கூலுன்ற மாதிரி காட்டிக்குவானுங்களே தவிர கவர்மெண்ட் ஸ்கூலுன்ற மாதிரிலாம் இருக்காது. பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் எல்லாமே. அரசு மருத்துவமனையெல்லாம் போய் பாருங்கள், ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நம்மளுக்கு கிட்னி திருட்டையே வந்துட்டு கிட்னி திருட்டு கிடையாது, அது வந்து முறைகேடுன்னாரு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தஞ்சாவூர் சைடு ஒரு ஒருத்தன் வந்து இது தயாரிச்சிருக்கான், இரும்பல் மருந்து. அதோட விளைவை போய் பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு 30 பிள்ளைங்க செத்து போச்சு போட்டிருக்கு குறைஞ்சபட்சம். அப்போ அந்த இது தயாரிப்பு என்னடான்னா, இங்கே எவனுக்குமே தெரியல அது யார் தயாரிக்கிறா என்ன ஏதுன்னு. அதை பற்றி எந்த மீடியாக்காரனும் பேச மாட்டேங்கிறான். அவன் உத்தரப்பிரதேசா அது ஏதோ ஒரு ஊரில் இருந்து அங்கேருந்து இங்கே வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தமிழ்நாட்டில் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே சரியில்லை, ஒரு இதுவும் கிடையாது. ஒருத்தன் என்னடான்னா இந்த 4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் போதை மருந்து கடத்துகிறான். ஒருத்தன் என்னடான்னா இந்தியாவுக்குள்ளேயே உள்ளே விட்டு ஆட்டிகிட்டு இருக்கான், இரும்பல் மருந்துன்னு ஒரு குழந்தைங்கள கொல்லிட்டேன். இன்னொருத்தன் என்னடான்னா திருப்பதி மலையில் கொழுப்பு கலந்த நெய்யை தயாரித்து கொடுக்குறான். என்னங்கடா பண்ணுறீங்க நீங்கள்? கலப்படம் அது இதுன்னு எல்லா துறையும் இருக்குது. ஆனால் அது வருமானத்துறையாக மட்டும்தான் இருக்குது. இந்த இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூடிய சீக்கிரம் மக்கள் பழகிடுவாங்க. ஊழலில் மக்கள் பழகிட்டானுங்கன்னா அதோடு முடிஞ்சு ஊழல். ஏன்னு கேட்டிங்கன்னா ஊழல் அது ஒரு சம்பிரதாயமாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் நின்னாலும் முன்னேறவே முடியாது. அவனுங்க முன்னேறிட்டானுங்க. இருக்கிற மெடிக்கல் காலேஜிலேருந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க தான். அவங்களோட காசு, அவங்களோட பணம், அவங்களோடது தான். இதெல்லாம் உழைச்சி சம்பாதிச்சானான்னு பாருங்கள். நீ எல்லாம் சாதாரணமாக கேள்வி கேட்குறீங்க. கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து 40 வருஷம் 50 வருஷம் உழைச்சி என்னத்தை சம்பாதிச்சிருப்பீங்க அதிகபட்சம்? அதே ஒரு அரசியல்வாதி ஒரு முறை எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டான்னா பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிடுறான். என்னடா உழைச்ச நீ? மக்களுக்காக உழைச்சேன். எந்த மக்களுக்காக? அவங்க மக்களுக்காக உழைச்சிருக்கேன்.
இதுதான் அரசியல்வாதி. அதனால் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம கேட்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கெல்லாம். ஏன்னா எல்லோரும் யோக்கியமாக, எல்லோரும் யோக்கியம் இல்லைன்னு இல்லை. ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒரு முறை எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டான்னா அவனோட வாழ்க்கை தரம் முன்னேறிடுச்சு. கவுன்சிலரு டிஎஸ்சிட்டியில் முதல் சுற்றிட்டு இருந்திருப்பார். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ அது இதுன்னு சுற்றிட்டு இருக்காரு. என்னடா நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னு பார்த்தோம்னாக்கா எல்லாம் தான் ஊழல் தான். இதில் இப்போல்லாம் பங்கு எப்படி போடுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலைமையை மொத்தமாக வசூல் பண்ணி வச்சுட்டு அதை எல்லா கவுன்சிலருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது, எங்களுக்கு தெரியும். ஆனால் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமா எடுத்து பேசும்போது மட்டும்தான் அதோட அருமை இருக்குது. இப்போ சும்மாலாம் பேசிட்டு போயிட்டு இருந்தோம்னா ஒன்று மட்டும் அப்படி. ஆக மொத்தம் 5 வருடங்களில் ஊழலின் தலைவிரித்து ஆடக்கூடிய மாநிலமாக தமிழகம் உள்ளது. பாக்கி எல்லாத்தையும் பார்ப்போம் நம்ம. இன்னும் கேள்விகள் நிறையா இருக்குது, அதுக்கு பதில் கொடுக்க நம்மளும் தயாராக இருக்கோம். அடுத்த எபிசோடில், நாளை எபிசோடில் கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக உங்களுக்கு எது மாதிரி கொஸ்டினோ அதை கமெண்ட்டில் கொஸ்டினை வைங்க, நம்ம அதுக்கும் பதில் கொடுக்க தயாராக இருக்கோம். வாங்க இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது MGD.